ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புளியோதரை செய்ய போகிறோம். டிஃபனுக்கு பாப்பா லஞ்சுக்கு செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். புளியோதரம் செய்யறதுக்கு நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கடுகு போட்டாச்சு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தாச்சு, சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகு, நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை, வெங்காயம், நல்லா இதெல்லாம் வதங்கின பிறகு மஞ்சாத்தூள் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கியாச்சு. வதங்கிட்டு நம்ம இப்போ இது கூட மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக நம்ம மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். பக்கத்தில் அப்படியே சாதம் வச்சுருக்கேன். இது புளியும் உப்பும் நல்லா கரைச்சி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம். இது எடுத்து அப்புறம் இதில் கொட்டிக்க வேண்டியது தான். மஞ்சள் போட்டாச்சு. நம்ம இந்த சாதம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். புளி, உப்பு,
போட்டு நம்ம கரைச்சி சாதத்துக்கு நல்லா தடவியாச்சு. நம்ம இப்போ எடுத்து இந்த மசாலாலாம் எடுத்து போட்டுக்கணும்னா புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை சேர்க்குறவங்க சேர்த்துக்குவாங்க, நம்ம சேர்த்துக்கல. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இருக்கிறதுனால நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம இது கொஞ்சம் சாதம் சூடு ஏற வரைக்கும் இது கலக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம புளி இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த சாதத்தோட கொஞ்சம் சூடு ஏறினா தான் நல்லா இருக்கும். நம்மளுக்கும் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் பாப்பாவுக்கு லஞ்ச் இதுதான். இப்போ காலையில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன், சாம்பார் இருக்குது, கொட்டுன்னு சாப்பிட வேண்டியதுதான். சாதத்தோடு அப்படியே கலரி விட்டோம்னா சூடு ஏறிங்க இருக்கும். நம்ம எங்கன்னா வெளியே போனோம்னா கூட டூர் கீரை இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நல்லா தாங்கும். புளியோதரை பவுடரும் போட்டு கலக்குறாங்க, ஆனால் நான் அது கலக்கிறது இல்லை. நம்ம புளி ஊற வச்சு, உப்பு புளி ஊற வச்சு நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி மசாலா வறுத்து இதில் போட்டிக்க வேண்டியதுதான். சாதம் எடுத்து இதில் போட்டு நம்ம கலரிக்க வேண்டியதுதான். டிஃபனுக்கு சாதம் ரெடி, புளியோதரம். நீங்களாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் செய்வீங்க? இந்த மெத்தடில் செய்வீங்களா, வேறு மெத்தடில் செய்வீங்களா? எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததை நம்ம இறக்கிட வேண்டியது தான். சாதம் சூடு இறச்சி நம்ம கலரி விட்டாச்சு. நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. டிஃபனுக்கு சேவ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம செடியில் பூத்தது பாருங்கள். சாமிக்கு அறுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நம்ம செம்பருத்தி, அலரி, மல்லி நேற்று மொக்கு அறக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பூத்துடுச்சு. பூத்துட்டு இப்போ தான் நம்ம பறிச்சுட்டு வந்தோம். இதில் பாருங்கள், அலரி ரோஜா பூ மாதிரி இருக்குது. எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். செம்பருத்தி நம்ம 2 வெரைட்டி இருக்குது, 3 வெரைட்டி இருக்குது. இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. இன்னொரு வெரைட்டி இன்றைக்கி பூக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அது பூத்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்றா அறுத்துட்டு வந்திருக்கோம். மல்லி இது பாருங்கள், லைட் பிங்க்கில் இருக்குது. இது டார்க்காக இருக்குது. இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்களேன். இது இன்னைக்கு பூ, இது 2 நாள் பூ செடியிலேயே இருந்து நம்ம பறிச்சுட்டு வந்தது. அதுதான் கலர் மாறிட்டு இருக்குது, லைட் கலராக. நம்ம சாமிக்கு வைக்க வேண்டியது தான். ஒன்றும் நம்ம செடியில் பூத்த பூவே நம்மளுக்கு சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நம்ம கலர் கோலம் போடும்போது எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இப்போ கூட நானே எடுத்துகிட்டு இருக்கிறேன். யாருன்னா எடுத்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இப்போது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால நானே எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.